ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபமாக 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க இந்த முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆன பிறகு இது கூட 2 லவங்கம், 1 துண்டு பட்டை சேர்த்துடலாங்க. இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இது கூட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை, இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாங்க. அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டியதில்லை, ஒரே ஒரு பழுத்த பழமாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த வறுவல் நல்லாயிருக்கும். இது போல் நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாதான் இதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மேலால் தண்ணி தெளித்து விட்டுட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்தளவுக்கு கிரேவியாக இருந்தால் தான் நம்மளுக்கு முட்டையில் கோட் ஆகும். தக்காளி முழுசாக இந்தளவுக்கு வதங்கின பிறகு நம்ம லாஸ்ட்டாக 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது போல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாங்க. நான் 4 முட்டைகளை தண்ணியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க. வேக வைக்கும்போதே முட்டையில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு தான் நான் வேக வச்சுருக்கிறேன். இதை இது போல் 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு இது மசாலாலாம் ஓரளவுக்கு கோட்டாகிற மாதிரி இதை நல்லா டிப் பண்ணி விடுங்க. இது 1 மினிட்டுக்கு அப்படியே இருந்த பிறகு நம்ம டபுள் சைடு திருப்பி விடலாங்க. முட்டைகளை இது போல் திருப்பி விட்ட பிறகு இது லோ ஃப்ளேம்லேயே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு முட்டையோட மசாலாலாம் அப்போ தான் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதனால் இது போல் 3 மினிட்ஸுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே அட்டகாசமான சைடிஷ் ஒன்றுன்னு சொல்லலாங்க. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலைகளை மேலே தூவிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சிங்க. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.